மைஸ்டபன் எபிசோட் 2ல பார்ட் 2 போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் இன்னும் எபிசோட் 2ல பார்ட் 1 இன்னும் பார்க்கலாட்டி நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டு வந்து பார்ட் 2 பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி வாங்க இப்போ பார்ட் 2க்குள்ளே போயிடலாம். பார்ட் 2வோட ஸ்டார்டிங்கில் நம்ம 2 இன்டர்ன்ஸையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க ரொம்ப டயர்டாக அப்படியே உட்காந்துருக்காங்க. ஃபலாக அந்த இடத்துக்கு நம்ம ஜூனும் போகிறான். அவனும் போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான். இவன் ரொம்ப டல்லாகவே இருக்கானா. இதை பார்த்தா அந்த இன்டர்ன்ட்டில் ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் கூட பீன்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த பையன் வந்துட்டு என்ன ஆச்சு, ரொம்பவே டல்லாக இருக்க, உன் மூடு இன்னைக்கு நல்லா இல்லை போல அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து நம்ம ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு ஆமாண்டா பசிக்குது, பசியில் உயிர் போகுது, நான் இன்னும் மத்தியானத்துலேருந்து ஒன்றுமே சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து அவங்க கிட்ட சொல்ல, அதில் அந்த பொண்ணு இருக்கா, அவள் பேர் ஏன்ட்டு நினைக்கிறேன். அந்த பொண்ணு இருந்துட்டு நம்ம ஜூன் கிட்ட சொல்கிறான், உனக்கு பசிக்குதுன்னா நீ போய் கீழே வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு ஒர்க் இருந்துச்சு, ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், மெயிலுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன், ஸோ அதனால என்னால் கீழே வந்து சாப்பிட முடியல, இப்போ தான் ஒர்க் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இப்படி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சோனும் அந்த பெண்ணி லேடியும் வராங்க. அவங்க வந்துட்டு என்னாச்சு இன்டர்ன்ஸ்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஃபர்ஸ்ட் எல்லாருமே அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க, ஸ்வாதிகா அப்படிங்கிற மாதிரி. பதிலுக்கு அவங்களும் ஸ்வாதிடி அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணுறாங்க. அதில் அந்த பொண்ணு இருக்காலையா இருந்துட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி ஜூன் இன்னும் சாப்பிடலையா, மத்தியானத்துலேருந்து அவனுக்கு பசிக்குதுன்னு சொன்னால், ஸோ நம்ம வெளியே போய் சாப்பிட்றதுக்காண்டி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்ம பெண்ணிகிட்ட சொல்ல, நம்ம பெண்ணி இருந்துட்டு சரி ஓகே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, ஆனால் லேட் பண்ணிடாதீங்க, சீக்கிரமாக வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, அவங்களும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. சொல்லிட்டு பெண்ணி இருந்துட்டு நம்ம சோன் கிட்ட சரி ஓகே நம்ம போகலாமா அப்படிங்கிற மாதிரி இவ வந்து அவனை கூட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. இது எல்லாத்தையுமே நம்ம ஜூன் பார்த்துட்டு தான் இருக்கான். நம்ம ஜூனோட ஃபேஸ் ஒரு மாதிரி சேட் ஆயிடுது. இவங்கெல்லாம் இருந்துட்டு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம இருந்துட்டு சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா பசிக்குதுல்ல, அதனால தான் ஒரு மாதிரி இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரிவா போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் எந்திரிச்சு அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஆஃபீஸில் அந்த பூத் பையனும் அந்த ஜொல்லு பார்ட்டி பையனும் 2 பேரையும் தான் காமிக்கிறாங்க. 2 பேருமே உட்காந்து மொபைல் என்னமோ நோண்டிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி நோண்டிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஜூன் பையன் கை நிறையா ஸ்நாக்ஸ் கொண்டுட்டு மலையில நனைஞ்சிட்டு வந்திருப்பான் போல. சாப்பிட போன இடத்துல நல்ல மழை, ஸோ பையன் நல்லாவே நனைஞ்சிட்டு வந்திருக்கான். அவனோட ஸ்கின்ல நல்லாவே அந்த ஷர்ட் இதெல்லாமே ஒட்டிக்கிச்சு. அவனோட பாடி எல்லாமே நல்லாவே கிளியராக தெரிய ஆரம்பிக்குது. இதெல்லாமே அந்த ஜொல்லு பார்ட்டி பையன் நல்லா வாயை திறந்து ஆன்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் கூட போன 2 பசங்க நல்லா தான் வந்திருக்காங்க, அவங்க மலையில நினையல. அதுக்கு காரணமும் நம்ம ஜூன் பையன் தான். நம்ம ஜூன் பையன் அம்பர்ல கொண்டு போயிருக்கான், ஆனால் அந்த அம்பர்லாவை அவங்க 2 பேர்கிட்ட கொடுத்துட்டு இவன் வந்து மலையில நனைஞ்சிட்டு வந்திருக்கான். இதுக்காண்டி அந்த 2 பேரும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பரவாயில்ல எந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஜொல்லு பார்ட்டி பையன் இருக்கல, அவன் இருந்துட்டு நம்ம ஜூன் கிட்ட அடே நீ ரொம்பவே ஹாட்டா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பூத்து இருந்துட்டு ஆனா என்னை விட இல்லை நான் தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஜூன் இருந்துட்டு அதெல்லாம் கிடையாது, நம்ம 2 பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அங்க பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சோனும் நம்ம சாம்பு வராங்க. நம்ம சாம்பு வந்து ஜூனை பார்த்துட்டு சோன் கிட்டே அங்க பாத்தி அவனை நல்லா மலையில நினைஞ்சிட்டு வந்திருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம சோனும் அவனை பார்த்துட்டு இவன் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பையனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகிட்டு அவன் கையில் ஒரு கோட் எடுத்துகிட்டு போய் அவனுக்கு போத்தி விடுறான். ஏன்னா இவனோட பாடி எல்லாமே நல்லா கிளியராக தெரியுது இல்லையா, அது எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ பையனுக்கு கொஞ்சம் ஜலஸாக தான், அதனால அவன் கையில் ஒரு கோட் எடுத்துகிட்டு போய் அதை வந்து நம்ம ஜூனுக்கு போத்தி விட்டுட்டு, டே என்னடா பண்ணிட்டு இருக்கேன், உன்னை பார்க்கறதுக்கு ஒரு பப்பி மலையில் நினைஞ்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி நினைஞ்சிட்டு வந்திருக்கடா, அங்கே ஒதுங்குறதுக்கு வேற எந்த ஒரு இடமும் இல்லையா, ஏன்டா இப்படி நினைஞ்சிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூனை திட்டிட்டு அந்த ஜொல்லு பார்ட்டிக்கிட்ட, டே உனக்கு எப்போ பார்த்தாலும் ஃப்ளட் பண்ணுற வேலை தானே, உனக்கு ஒர்க் இருக்கா இல்லையா, போய் ஒர்க்கை பாடுறா அப்படிங்கிற மாதிரி இவன் கோவமா அவன்கிட்ட கத்த, அவன் இருந்துட்டு நான் என்ன பண்ணேன், அவன் வந்து ஹாட்டாக இருந்தா நான் பார்த்தேன், அதை சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜொல்லு பார்ட்டி வந்து நம்ம சோன் கிட்ட சொல்லிட்டு ஜூன் கிட்ட, அடே உனக்கு ட்ரை பண்ணணும்னா என்கிட்ட ஹெல்ப் கேளு, நான் அதை வந்து உனக்கு நல்லாவே பண்ணுறேன், நான் வந்து சூப்பராக பண்ணுவேன், எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அந்த ஜொல்லு பையன் சொல்லி விட்டுட்டு தான் இருக்கான். நம்ம சோனுக்கு வந்து லைட்டாக கடுப்பாயிட்டு அவனை பார்த்து முறைக்க, சரி சரி ஓகே ஓவராலாக முறைக்காத, நான் போய் ஒர்க்குக்கு கிளம்புறேன், நீங்களும் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற பூத்து மற்ற 2 இன்டர்ன்ஸையும் கூப்பிட, அவங்களும் சரி ஓகேன்ட்டு இவன் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இப்படி அங்கே இருந்தவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம சோன் வந்து ஜூனையே ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கா, கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம தாய் வரான். தாய் வரும்போதே அவன் கையில் ட்ரெஸ்ஸும் கொண்டு வந்திருக்கான். அதை வந்து நம்ம ஜூன் கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி இதை போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா, ஈரத்தோட இருந்தால் உனக்கு ஃபீவர் வரும், ஸோ நீ இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூனும் ரொம்பவே தேங்க்ஸ் கியா அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறான். வாங்கிட்டு வந்தால் கோட் போட்டிருக்காங்க, அந்த கோட்டை கழட்டி நம்ம சோன் கிட்ட கொடுத்துட்டு இருந்தா உன்னோட நீயே வச்சுக்க, எனக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கான். நம்ம சோனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இவன் பொஸ்கண்டு கழட்டி கொடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவனையே பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம தாய் இருந்துட்டு இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் என்னோட பிரதரோட விஷயத்துல மூக்க நுழைச்சிட்டு இருக்க, நீ உன்னோட வேலையை மட்டும் பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோன் இருந்துட்டு இங்கே பாரு, நீ கொஞ்சம் ஓவராகவே திங்க் பண்ணிட்டு இருக்க, நான் ஒன்றும் உன்னோட பிரதர் கூட க்ளோஸ் எல்லாம் பழகவே இல்லை, எனக்கு இப்போ பாத்ரூம் வருது, நான் பாத்ரூம் போகணுன்ட்டு நினைக்கிறேன், என் பாத்ரூம் கூட போகக்கூடாதா, இங்கேயே போக முடியும் அதுக்காண்டி அப்படிங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் ஓவராக பேசிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான்.
நம்ம தாய் இருந்துட்டு இவன் என்னடா கொஞ்சம் கூட எப்போ பார்த்தாலும் மதிக்காம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு இருக்கா. நம்ம சாம்ப் இருந்துட்டு சரி சரி விடுறா நம்ம பையன் தான் எங்க போயிட போறோம் அப்படிங்கிற மாதிரி அவனையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜூனை காமிச்சா நம்ம ஜூன் வந்து ரெஸ்ட் ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காண்டி அவனோட ஷர்ட் இதெல்லாமே கழட்டிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சோன் வந்து கதவை திறந்துட்டு வேக வேகமா உள்ள வந்து அவன் கையில வச்சிருக்கிற அந்த டிஷர்ட்டை வெடுக்கிட்டு பிடிங்கிறான். இதை பார்த்து நம்ம ஜூன் இருந்துட்டு அட என்னடா பண்ணிட்டு இருக்கா குடுறா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இருந்துட்டு சொல்றான், ஏன்டா வெளியே தான் மழை பெய்யுதுன்னு தெரியுதுல ஒரு ஓரமா நின்றுட்டு வந்தா என்னவா அதை விட்டுட்டு ஏன்டா இப்படி தொப்பல் தொப்பலா மழையில நினைஞ்சு போய் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல நம்ம ஜூன் இருந்துட்டு ஆல்ரெடி லஞ்ச் அவர் முடிஞ்சிருச்சு ஸோ அதனால தான் நான் சீக்கிரமா வரதுக்காண்டி ட்ரை பண்ணேன் இப்படி மழையில நினைஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல நம்ம சோன் இருந்துட்டு அப்பனா நீ இன்னும் நிஜமாவே மத்தியானத்துல இருந்து எதுவும் சாப்பிடவே இல்லையாடா லஞ்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க நம்ம ஜூன் இருந்துட்டு அதெல்லாம் உனக்கு எதுக்கு நீ உன்னோட ஒர்க்கை மட்டும் பாரு என்ன நினைச்ச ஒன்னும் கவலைப்படாத அதை மட்டும் கூட அப்படிங்கிற மாதிரி அவன் கையில இருக்கிற டிஷர்ட்டை மறுபடியும் அவன் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அதை போட்டுட்டு இருக்க நம்ம சோன் இருந்துட்டு அவங்ககிட்ட இப்போ நீ எனக்கு பதில் சொல்றியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு இங்க பாரு அதெல்லாம் உனக்கு தேவையில்லை நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் கோவமாவே அந்த ட்ரெஸ் இதெல்லாமே போட்டுட்டு இருக்க. நம்ம சோன் வந்து அவன் கண்ணத்தை பிடிச்சிட்டு நான் உனக்கு வாங்கி தரேன்ட்டு நான் என்ன உனக்கு சொன்னேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல அவன் இருந்துட்டு நானும் உன்னை நம்பவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு ஸோ அதனாலதான் எனக்கு சாப்பிட்றதுக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல நம்ம சோன் இருந்துட்டு சரி டின்னர் உனக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன் உனக்காண்டி கார்ல வெயிட் பண்ணிட்டு சீக்கிரமா வந்துரு மூஞ்செல்லாம் இப்படி தூக்கி வைக்காது அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல நம்ம ஜூன் இருந்துட்டு நீ என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க நான் ஒன்றும் கோவமால இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல நம்ம சோன் வந்து நம்ம ஜூனோட லிப்ஸை பிடிச்சிட்டு அப்பனா இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட கேட்க அவன் இருந்துட்டு இங்க பாரு நீ தேவையில்லாம சும்மா சும்மா என்னோட லிப்ஸை டச் பண்ணிட்டே இருக்கேன் லிப்ஸை டச் பண்றதுக்கு முன்னாடி அந்த கையை எங்க வச்சிருந்தியோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல நம்ம சோன் இருந்துட்டு அதெல்லாம் அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல அவன் இருந்துட்டு போடா லூஸ் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி திட்டிடுறான் நம்ம சோனை. நம்ம சோனுக்கு கடுப்பாயிட்டு நம்ம ஜூனை இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் பண்ணிட்டு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா எப்ப பார்த்தாலும் என்ன இப்படிதான் லூசுன்ட்டு பிடிச்சி திட்டிகிட்டே இருப்பியா அது என்ன தாயும் சாம்பியன் மட்டும் பீ சொல்லி கூப்பிடுற அவங்கள மட்டும் மரியாதையை கூப்பிடுற என்ன அப்படியெல்லாம் கூப்பிடவே மாட்டியா என்னையும் ஒழுங்கா அப்படி கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்ல நம்ம ஜூன் இருந்துட்டு மரியாதை தானே மரியாதையே கூப்பிடுறேன் ஆனா அதுக்கு முதல்ல நீ என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்க நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ அதை பொறுத்து தான் நான் உங்ககிட்ட நடந்துப்பேன் நீ சும்மா சும்மா என்ன பிடிச்சி டீஸ் பண்ணிட்டு என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துட்டு எனக்கு கிஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா அது எப்படி நான் உங்ககிட்ட நடந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல நம்ம சோன் இருந்துட்டீங்க பாரு உன்னை சும்மா சும்மா கிஸ் பண்றது அது உனக்கான ட்ரைனிங் மட்டும்தான் வேற ஒன்றும் கிடையாது நீ தப்பாலாம் நினைச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல நம்ம ஜூன் இருந்துட்டு அதெல்லாம் நியாயம் தான் ஆனா நீ சும்மா சும்மா என்ன பிடிச்சி அடிக்கடி கிஸ் பண்ணிட்டே இருக்க நீ இந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டே இருக்கிறது எனக்கோட லிப்ஸ் எல்லாமே ரொம்பவே வலிக்குது ஒரு நாளைக்கு ஒரு தாட்டி போதும் இப்படியே நீ பண்ணிட்டே இருந்தேன்னா எனக்கு நீ போர் அடிச்சிருவ அப்புறம் பாத்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்லிட்டு இந்த ட்ரைனிங் எப்போ முடியுது சீக்கிரமா முடிஞ்சதானே நான் வேற ஒருத்தங்கிட்ட இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் கிட்ட நம்ம ஜூன் சொல்ல நம்ம சோனுக்கு கடுப்பாயிட்டு யார்கிட்டடா அப்படிங்கிற மாதிரி சத்தமா கேட்க நம்ம ஜூன் இருந்துட்டாடே இப்போ ஏன்டா உன்னோட வாய்ஸ் எவ்வளோ ரைஸ் பண்ற பொறுமையா கேள்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சோன் இருந்துட்டு இங்க பாரு நான் உனக்கு ஃபுல்லா ட்ரைனிங் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இதை வெளியே யாருக்கிட்டையும் நீ பண்ணக்கூடாது அதுக்கு நான் அளவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல நம்ம ஜூன் இருந்துட்டு சரி சரி ஓகே நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல இருந்துட்டு ஜோக் கூட இந்த மாதிரி பண்ணாத எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ரொம்ப கடுப்பா நம்ம ஜூன் கிட்ட சொல்ல நம்ம ஜூன் இருந்துட்டு சரி சரி ஓகே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமா அவனும் ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே போயிடுறான். நம்ம சோன் ரொம்ப கோவத்துல அங்க கடுப்பா அப்படியே நின்றுட்டு இருக்கான். நம்ம ஜூன் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்தவன் அவனோட ஆஃபீஸ் கேபின் இருக்குல்ல அங்கதான் வந்திருக்கான். அங்க வந்து பார்த்தா அந்த ஜொல்லு பார்ட்டி இருக்குல்ல அவன் கையில டோனட் வச்சுக்கிட்டு ஏய் ஜூன் உனக்காண்டி நான் டோனட் வச்சிருக்கேன் இந்த டோனட்ல வேணா ஓட்டை இருக்கு என்னோட ஹார்ட்ல ஓட்டையே இல்லை அவ்வளோ லவ் வச்சிருக்கேன் இந்த உனக்காண்டி வச்சிருக்கேன் வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஜொல்லு பார்ட்டி வந்து நம்ம ஜூன் கிட்ட கொடுக்க நம்ம ஜூனும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த டோனட் அப்படியே வாங்கிக்கிறான். இவன் வாங்கினதும் அவனுக்கு ரொம்பவே பிளஷ் ஆகுது போல பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்காளே அவகிட்ட ஹே எனக்கு ரொம்பவே பிளஷ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டே இருக்கான். அப்படி பேசிட்டேவோ அந்த பொண்ணு இருந்துட்டு நம்ம ஜூனோட ஃபேஸை பாக்குறான். நம்ம ஜூனோட ஃபேஸ்ல தான் லைட்டா அடிபட்டிருக்கலையே அதை பார்த்து அந்த பொண்ணு இருந்துட்டு டே ஜூன் உன்னோட ஃபேஸ்ல என்ன ஆச்சு எப்படி அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்க அந்த ஜொல்லு பார்ட்டி இருந்துட்டு டே உனக்கு ரொம்ப வலிக்குதா என்ன எப்படி எப்படிலாம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம தாய் வந்து கொஞ்சம் தள்ளி நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். அவனோட ஃபேஸ்ல அடிபட்டிருக்குன்னு கேட்டோடனேவும் நம்ம தாய் பதறி போய் நம்ம ஜூன் பக்கத்துல வந்து அவன் ஃபேஸை பிடிச்சி எங்க காட்டு நான் பாக்குறேன் இது எப்படி நடந்துச்சு உனக்கு அடிபட்டுச்சு வலிக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து ஜூன் கிட்ட கேட்க நம்ம ஜூன் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா இது ஜஸ்ட் சின்ன அடிதான் வலிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இருந்துட்டு என்கிட்ட போய் சொல்லாதடா எப்படி ஏதாச்சு ஒழுங்கு மரியாதையோ உண்மை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இருந்துட்டு அது வந்துட்டு சொல்லி தாங்கிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு வழியா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டாங்க போல எல்லாத்தையுமே நம்ம ஜூன் வந்து தாய் கிட்ட சொல்லியிருப்பான் போல. நம்ம தாய் இருந்துட்டு சரிவா இப்பயே நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜூன் இருந்துட்டு இல்ல வேணாம் இது வெறும் சின்ன காயந்த சீக்கிரமாவே ஆறிடும் கம்ப்ளைண்ட்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஜூன் சொல்ல தாய் இருந்துட்டுங்க பாரு இது சின்னதோ பெருசோ நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும் அவன் உன்னை கொண்டிருந்தானா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுதான் ஒன்றும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம தாய்க்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது அந்த சோன் பையன் கூட இதை பத்தி எதுவும் சொல்லவே இல்லை பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிட்டு டே சோன்
சோன் இங்க வாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து சோனை கூப்பிட நம்ம சோனும் வரான். நம்ம சோனுக்கு வந்து புரியுது நம்ம ஜூன் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி புரியுது. நம்ம சோன் வந்து நம்ம ஜூன் கிட்ட சரி நீ மேலே போய் உன்னோட ஒர்க்கை பாரு, நான் இதெல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல நம்ம ஜூனும் சரி ஓகேங்கிற மாதிரி அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் இவன் உட்காந்துட்டு தாய் கிட்ட ஸோ அப்பனா உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து தாய் கிட்ட சொல்ல நம்ம தாய் ரொம்ப கடுப்பா அவன்கிட்ட, ஏண்டா இதை பத்தி ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இதை பத்தி என்கிட்ட சொல்லணும்ட்டு உனக்கு கொஞ்சமாவது நினைப்பு இருக்கா, நேற்று நைட் அங்கே சண்டை போட்டுட்டு எங்கடா ஓடி போய் தொலைஞ்சிங்க அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ஓவராவேவும் நம்ம சோனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீயால ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்ப அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்க. நம்ம சோன் இருந்துட்டு இங்க பாரு, அவனுக்கு தான் இப்போ எதுவும் ஆகலைல்ல, அது மட்டும் இல்லாமல் உனக்கு தான் ஆல்ரெடி நிறைய ஒர்க் இருக்குல்ல, அதனால தான் அவனை பற்றி எதுவுமே உங்ககிட்ட சொல்லவே இல்லை. இப்போதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இன்னி ஏன்டா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்னோட பிரதருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்கு தேங்க்ஸ் பண்ணுறதை விட்டுட்டு என்னை போட்டுட்டு திட்டிகிட்டு இருக்கேன், அவன் நல்லா தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து தாய்கிட்ட சொல்லி பேசிக்கிட்டே இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம சாம்ப் வரான். சாம்ப் வந்து இவங்க ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துருக்கிற பார்த்துட்டு, டே என்ன ஆச்சு, ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம தாய் வந்து நம்ம சாம்ப் கிட்ட இந்த சோன் பையன் இதை பத்தி எதுவுமே சொல்லல, எல்லாமே இவனாலதான், இவன் மட்டும் எதுவுமே என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறான், நேற்று நைட் பார்ல பிரச்சனையா இருக்கு, அந்த பிரச்சனையால ஜூனுக்கு அடியும் பட்டிருக்கு, இது எதையும் என்கிட்ட இவன் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து சாம்ப் கிட்ட நம்ம சோனை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சாம்ப் வந்து இது எல்லாமே கேட்டுட்டு, என்ன நிஜமாவா, அவனுக்கு நிஜமாவே அடிபட்டிருக்கான், நான் போய் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு இவங்க ரெண்டு பேரை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உட்காந்து மூஞ்சியே பார்த்துட்டு இருக்காங்க முறைச்சுக்கிட்டேவும். நம்ம தாய் இருந்துட்டு நம்ம சோன் கிட்ட, இங்க பாரு ஜூன் வந்து நிஜமாவே இன்னும் ஒரு குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து சோன் கிட்ட சொல்ல நம்ம சோன் இருந்துட்டு, அவன் ஒன்றும் குழந்தையெல்லாம் கிடையாது, அவன் இப்போ நல்லாவே வளர்ந்துட்டான், அவனோட லைஃப்பை வந்து வாழ விடுங்க அண்ட் அவன் சில விஷயங்கள் அவனாவே கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து நம்ம தாய்கிட்ட சொல்ல நம்ம தாய் இருந்துட்டு, ஆனால் அவனோட அப்பா அவனை வந்து என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தான் அவங்க அப்பாவுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து சோன் கிட்ட சொல்ல நம்ம சோன் இருந்துட்டு, ஏன்டா என்ன எப்பவுமே நம்ப மாட்டேன், அவனை நல்லா தானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து தாய்கிட்ட சொல்ல தாய் இருந்துட்டு, நீ நல்லா தான் பார்த்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவனை எப்போ பார்த்தாலும் நீ வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருக்க, அவனை அப்படியே டீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாளைக்கு அவனுக்கு வந்து அது ரொம்பவே ஹர்ட்டிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து சோன் கிட்ட சொல்ல நம்ம சோன் இதெல்லாமே கேட்டுட்டே, ஏன்டா என்னை பார்த்து அவ்வளோ முட்டாளாவா இருக்கு, அது கூட எனக்கு தெரியாமலையா நான் அவன்கிட்ட நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல அவன் இருந்துட்டு, டே சோன் நீ நிஜமாவே ஒரு லூசு தாண்டா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கல்வி கல்வி ஊற்றிக்கிறாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சாம்பை தான் காமிக்கிறாங்க. சாம்ப் வந்து அவனோட டெஸ்கில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம தாய் வரான். தாய் வந்துட்டு நம்ம சாம்ப் கிட்ட என்னாச்சு எல்லாமே முடிச்சிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம சாம்பு இருந்துட்டான் முடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு பையன் அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கான். அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம தாய்கிட்ட, என்னால் இன்னைக்கு உங்க கூட வந்து ஸ்டே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், நான் இன்னைக்கு கேண்டாலே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து தாய்கிட்ட சொல்ல நம்ம தாய் இருந்துட்டு, ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம சாம்ப் இருந்துட்டு, நாளைக்கு காலையில நான் ஃபேக்ட்ரிக்கு போய் ஆகணும்ல, உங்க கூட வந்து ஸ்டே பண்ணானா நாளைக்கு நான் அங்கே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து தாய்கிட்ட சொல்ல தாய் இருந்துட்டு, ஓ அப்படியா நான் அதை மறந்தே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டேவும் பையன் ஃபேஸ் ரொம்பவே டல்லாகிட்டு நம்ம சாம்பு கிட்ட, சரி ஓகே நீ போயிட்டு ரிட்டர்ன் எப்படி வருவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம சாம்ப் இருந்துட்டு சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் டாக்ஸியில் வந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல இவ இருந்துட்டு, பரவாயில்ல நானே உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் அந்த வழியாக தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து சாம்பு கிட்ட சொல்கிறான். நம்ம சாம்ப் இதெல்லாமே கேட்டுட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அது ரொம்பவே லாங், அங்கே போயிட்டு நீ திரும்ப ரிட்டர்ன் வரதுக்கு ரொம்பவே லேட் ஆயிரும், ஸோ நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம தாய் இருந்துட்டு சொல்கிறான், அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு கிடையாது, நான் நாளைக்கு வந்து லீவ் தான், ஸோ நானே கொண்டு போய் உன்னை பெட்டராக ட்ராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். அவன் இருந்துட்டு, சரி ஓகே உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ அந்த மாதிரியே பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சோனை தான் காமிக்கிறாங்க. நம்ம சோன் வந்து ஜூன் காண்டி காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஜூன் பையன் யாராவது பார்க்குறாங்களா என்னன்ட்டு ஒரு மாதிரி பயந்தே காருக்குள்ளே ஏறி உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்ததுக்கப்புறமும் ஒரு மாதிரி பயந்தே பார்த்துட்டு இருக்கேன். நம்ம சோனை இருந்துட்டு நம்ம ஜூன் கிட்ட, அடை ஓவரதாண்ட பண்ணுறது இது உனக்கே தெரியுதா இல்லையா, எங்கே யாரா வந்து நம்மளை பார்க்க போகிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்ல நம்ம ஜூன் இருந்துட்டு, உனக்கு என்ன தெரியும், தாயும் சாம்பு மட்டும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்தாங்கன்னா என்னை பிடிச்சி கேள்வியாக கேட்டு கொள்ளுவாங்க, என்னால் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து நம்ம சோன் கிட்ட சொல்ல நம்ம சோன் இருந்துட்டு, அதை ஏன்டா அப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ இருந்துட்டு சொல்கிற, ஏன்னா நம்ம ரெண்டு பேர்த்துக்கு ஆல்ரெடி சுத்தமாக செட்டே ஆகாதுடா, அப்படி இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றிட்டு இருக்கோம், இதை பற்றி அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்வேன், என்னால் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நம்ம சோனு இருந்துட்டு அவங்ககிட்ட சொல்கிறான், அப்படி யாராவது உங்ககிட்ட இதை பற்றி கேட்டாங்கன்னா நீ என்னோட பாயிண்ட்டு சொல்லு, சொன்னதுக்கு அப்புறம் உன்னே ஃப்ரீயாக ஆயிடுவல, உங்ககிட்ட மறுபடியும் ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்கிட்ட வந்து கேட்க சொல்லு, நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல அவன் இருந்துட்டு, டே லூஸ் மாதிரி எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்காடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ண பார்க்குறான். இதை பார்த்து நம்ம சோனு
அட என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து நம்ம ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன்டா, இந்த ஷர்ட் வந்து எனக்கு ரொம்பவே புழுக்கமா இருக்கு, தாய் வந்து எனக்கு 2 ஷர்ட் கொடுத்தாங்க, ஸோ அந்த ஷர்ட் வந்து இப்போ நான் சேஞ்ச் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் அப்படியே பண்ணிட்டு இருக்கான். நம்ம சோனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு, அந்த பக்கம் அப்படியே திரும்பி உட்காந்துக்கிட்டான். அப்புறம் 2 பேரும் டின்னர் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. பசங்க சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜூன் பையன் நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ ஃபுல்லா சாப்பிட்டுட்டு என்னால் நடக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து பேசிக்கிட்டேவும் அப்படியே வந்துட்டு இருக்கான். நம்ம சோனு இருந்துட்டு ஜூன் கிட்ட, இங்க பாரு அங்க டிஷர்ட் கலெக்ஷன்ல நிறைய இருக்கு, நம்ம வேணா போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட் கலெக்ஷன் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கான். அவன் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கலெக்ஷன்ல ஒரு கலெக்ஷன் வந்து நம்ம ஜூனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. அதை எடுத்து வச்சுட்டு, இது பாரு இது சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டு அங்க இருக்கிற சேல்ஸ் லேடி கிட்ட இது எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அங்க இருக்கிறவங்களும் இது வந்து 2500 பாத் அப்படின்னு சொல்ல, பையனுக்கு அப்படியே மூச்சே அடங்கிருச்சு போல. இவ்வளோ காஸ்ட்லி, அப்பனா இது எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி பையன் எடுத்த இடத்துலயே அந்த டிஷர்ட் அங்கேயே தொங்க போட்டுட்டான். இதை பார்த்து நம்ம சோனு இருந்துட்டு என்னாச்சுடா வாங்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு இல்ல அது ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு, நம்மளோட பட்ஜெட்டுக்கெல்லாம் இது கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோனு இருந்துட்டு சரி ஓகே அப்பனா நான் உனக்கு வாங்கி தரேன், நீ இதை வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஜூன் இருந்துட்டு இல்ல வேணாம், இது ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்க பாரு உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ இதை வாங்கிக்க, இதுக்கு பதிலெல்லாம் உங்ககிட்ட இருந்து நான் எதுவும் உங்ககிட்ட எதிரெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட் எடுத்துட்டு ட்ரையல் பார்க்கறதுக்காண்டி அங்கேருந்து போயிட்டான். நம்ம சோன் பையன் இதை வேணும்ட்டே தான் ஜூன் கிட்ட பண்ணியிருக்கான், அவனுக்கு டிஷர்ட் வாங்கி கொடுத்துருக்கான். ஏன்னா அப்போ நம்ம ஜூன் வந்து மலையில நினைஞ்சிட்டு வரும்போது நம்ம சோன் வந்து கோட் கொடுப்பால, அந்த ஷர்ட்டை கூட வேணா நீயே வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்துட்டு போயிருப்பான், நம்ம தாய் கொடுத்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்காண்டி. அந்த கடுப்புல தான் நம்ம சோன் வந்து இப்போ பண்ணியிருக்கான். ஏன்டா நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை வேணான்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த ட்ரெஸ்ஸையா போட்டிருக்கேன், இப்போ நான் கொடுத்த ட்ரெஸ் தானே போடணும் அப்படிங்கிற மாதிரி கடுப்புல தான் இவன் இப்போ பண்ணியிருக்கான். நம்ம ஜூன் வந்து டிஷர்ட்லாம் போட்டுட்டு நம்ம சோன் பக்கத்துல வந்து, இங்க பாரு லேட்டாலாம் என்கிட்ட இதுக்கான பணத்தை என்கிட்ட கேட்காத, என்கிட்ட சுத்தமா பணம்லாம் கிடையாது, என்னால திருப்பிலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோன் இருந்துட்டு டேய் நீ ரொம்ப ஓவரா பேசுறடா, இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா உனக்கு கிஸ் பண்ணிருவேன் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்றான். நம்ம ஜூன் இருந்துட்டு டேய் நீ பண்ணாலும் பண்ணுவடா சாமி அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து திரு முழிச்சிட்டு, சரி சரி ஓகே அங்க இன்னொரு கலெக்ஷனும் நல்லா இருக்கு, நான் போய் அதையும் பார்க்கவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம ஜோன் இருந்துட்டு சரி நீ போய் பாரு, ஆனா அதுக்கெல்லாம் என்னால பே பண்ண முடியாது, நான் இப்படியே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் அங்கிட்டு இருந்து கிளம்ப, இவன் இடே இருறா நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் ஒரு வழியா கார்ல ஏறி நம்ம ஜூனோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. பையன் நல்லா கார்ல தூங்கிட்டு இருக்கான். நம்ம சோன் இருந்துட்டு ஜூன் தூங்குறதையே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சரி ஓகே பையனை எழுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூனை டே ஜூன் எந்திரா வீடு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூனை எழுப்ப, நம்ம ஜூன் பையன் நல்லா தூங்கிட்டு இருந்தவே லைட்டா கண் முழிச்சு பார்த்து நம்ம எங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு நம்ம சோன் இருந்துட்டு நல்லா கண் முழிச்சு பாடுறா, நீ உன் வீட்டுல தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூன் இருந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம சோன இருந்துட்டு சரி அதெல்லாம் பரவாயில்ல, உன்னோட மெடிசன் இதெல்லாமே எடுத்துக்கிறேன், உனக்கு இன்னும் ரொம்பவே ஹாட்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காம இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போ பெட்டரா தான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்லிட்டு அவனோட திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அவனோட கேண்டாவுக்கு கிளம்பி போயிட்டான். அங்க போய் நம்ம ஜூன் வந்து நம்ம சோன் வாங்கி கொடுத்த அந்த டிஷர்ட் பேக்கையும் வச்சு பார்த்து ஒரு மாதிரி ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு இது ஒண்ணுமே புரியல, அவன் வாங்கி கொடுத்தது டிஷர்ட், அந்த டிஷர்ட்டை இவன் போட்டிருக்கான், அதை பார்த்து ஃபீல் பண்றதை விட்டுட்டு அவன் வாங்கி கொடுத்த கவரை வச்சுட்டு என்ன ஃபீல் பண்றான்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டேவும் வின்க்கு வந்து மெசேஜ் பண்றான், இந்த மாதிரி நம்மளுக்கு ஒருத்தர் பிடிக்காது, ஆனா அவர் நம்ம மேல ரொம்ப கேரிங்கா இருக்கும்போது நம்மளோட ஹார்ட் வந்து ரொம்ப பட்டர்ஃப்ளையை பார்த்த மாதிரி ஒரு மாதிரி படபடன்ட்டு துடிக்கும்ல, ஸோ இதுக்கு என்னடா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து நம்ம வின்க்கு மெசேஜ் பண்ண, அவன் இருந்துட்டு மெசேஜ் பண்றான், டேய் நம்மளுக்கு பிடிக்காதவங்க மேலாவும் நம்ம ஹார்ட் அந்த மாதிரிலாம் துடிக்காதடா, நம்மளுக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னா நம்மளோட ஹார்ட் அந்த மாதிரி துடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் மெசேஜ் பண்ண, இவன் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு பையனுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இந்த பக்கம் நம்ம தாயும் சாம்பியன் தான் காமிக்கிறாங்க. நம்ம தாய் வந்து சாம்பை அவனோட கேண்டால வந்து ட்ராப் பண்றதுக்காண்டி வந்திருக்கான். நம்ம தாய் வந்து ட்ராப் பண்ணிட்டு நம்ம சாம்பையே பார்த்துட்டு இருக்கான். நம்ம சாம்ப் வந்து அவனோட சீட் பெல்ட் இதெல்லாமே கழட்டிட்டு இருக்கான். நம்ம சாம்ப் வந்து தாயை பார்த்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் எனக்கு டிரைவ் கொடுத்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி சாம்ப் வந்து தாய் கிட்ட சொல்ல, தாய் இருந்துட்டு பரவாயில்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு, என்ன இவன் வீட்டுக்கு கூப்பிட மாட்டான் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி லைட்டா இருமுறான். இதை வந்து சாம்பும் பார்த்துட்டு சரி சரி ஓகே, நீங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் மேல வீட்டுக்கு வந்துட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து தாய் கிட்ட சொல்ல, நம்ம தாய் இருந்துட்டு இதுக்கு தானே நான் பிளான் போட்டேன், இதோ வரேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம தாயும் சாம்பு கிட்ட கண்டிப்பா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம சாம்பு இருந்துட்டு சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமேவும் நம்ம சாம்போட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் நம்ம தாய் சோஃபால உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. நம்ம சாம்ப் இருந்துட்டு என்கிட்ட இப்போதைக்கு குடிக்கிறதுக்கு இது மட்டும் தான் இருக்கு, இதை மட்டும் நீ யூஸ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் அதை வாங்கிட்டு இது ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி குடிச்சிட்டு இருக்கான்.
இந்த பக்கம் நம்ம சாம்ப் இருந்துட்டு மூவி பார்த்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி மூவி பார்த்துட்டு இருக்கான். மூவி பார்க்க பையனுக்கு அழுக வந்துடும் போல, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் மூவியை. இந்த பக்கம் நம்ம தாய் உட்காந்துட்டு மூவி பார்க்காம நம்ம சாம்ப் பண்ணுற குட்டி குட்டி ரியாக்ஷனை கூட பார்த்து செம்ம க்யூட்டாக அப்படியே ரசிச்சிட்டு இருக்கான். அப்படியே ரசிச்சிட்டு இருந்தவன் சடனா நம்ம சாம்போட கண்ணத்தை பிடிச்சி இழுத்து அவன் பக்கமாக போய் அப்படியே லைட்டாக கிஸ் பண்ணுற மாதிரி பக்கமாக போகிறான். இதை சாம்ப் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கையை வச்சு ஸ்டாப் பண்ண நம்ம தாய் அதெல்லாமே பெருசாக கண்டுக்காம மறுபடியும் அவன் பக்கமாக போய் அவன் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு நம்ம சாம்பு நம்ம தாயை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் ஆல்ரெடி சொன்னேன் இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்ட்டு ஒன்றுமே புரியலன்ட்டு, ஃப்ரெண்டா இல்லை ஃப்ரெண்டு வித் பெனிஃபிட்டான்ட்டு ஒன்றுமே புரியலை. ஆனால் 2 பேருமே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்கிறாங்க, 2 பேருமே மாற்றி மாற்றி ஃப்ளோட் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்ட்டு ஒன்றுமே புரியலை. இப்படி இவங்க 2 பேர் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிட்டு இருக்கிறதோட எபிசோட் 2ல பார்ட் 2 வந்து இங்கே கம்ப்ளீட்டாக முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.